ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு என்ன திங்கக்கிழமையா இல்லை செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் காலையில் ட்ரெஸ் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, திங்கக்கிழமையாக இருந்தால் ஒயிட் கலர் போட்டுக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ரெட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் புதன் வியாழனுக்கு ஒவ்வொரு கலர் அந்த கிரகத்தினுடைய கலரை பயன்படுத்துகிறாங்க. இது சரியா இல்லை தவறா? நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க. சில பேர் இன்னைக்கு எது போட்டிருக்கோமோ அதை நம்ம சத்தம் இல்லாமல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதில் கேள்வி என்னன்னா, அந்த கிழமையின் கிரகத்தினுடைய ஆடையை அணிவது தவறா சரியா? இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே ஒயிட், எப்பா பார்த்தாலும் ஒயிட். சில பெரிய மனுஷங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒயிட். சில பேர் ஒயிட் போட்டாலே பெரிய மனுஷன் ஒரு அர்த்தம் உண்டு. அவர் எப்பயுமே வெள்ளையை போடுவாரப்பா. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் பார்த்தா அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் எப்பயுமே அந்த பெரிய மனுஷன் அந்த சட்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது ஒரு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆடை. சரி, இப்ப கேள்வி இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. என்ன காரணம்னா, 9 கிரகங்கள்ல மாரகாதிபதினு ஒண்ணு இருக்கு, பாதகாதிபதினு ஒண்ணு இருக்கு. இதையெல்லாம் விட நமக்கு ஆகாத வண்ணம்னு ஒண்ணு இருக்கு. இது ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, ஒருத்தருக்கு கன்ஃபார்மா எல்லாம் ஓகே ஆகி கடைசி ரவுண்ட்ல இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சு. அந்த கடைசி ரவுண்ட்ல அவருக்கு ஆகாத கலரை இன்டர்வியூல போட்டு இது வரைக்கும் நடந்தது பூரா கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுடைய அட்டமாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசிக்கு 8 குடையவனுடைய வண்ணத்தையாவது பயன்படுத்தாம இருங்க. இப்ப என்ன சொல்றதுன்னா, மகர ராசிக்காரர்கள் 8ஆம் அதிபதி சூரியன் ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர்கள், அதெல்லாம் நாங்கள் அப்படித்தான் போடுவோம். ஸ்கூல் யூனிஃபார்மே அதுதான். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அட்லீஸ்ட் சில சந்திராஷ்டமங்கள்லையாவது நம்ம விலக்கிக்கிறது நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக கிளம்பி போவாங்க. நிறைய பேர் என்னை ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சார். நான் கேட்பேன், இந்த வண்ணமா அப்படின்னு. படிக்காத நிறைய பசங்களை போய் பார்க்கும்போது அந்த தன்னுடைய எதிரியினுடைய கலரை போட்டுடுறாங்க. இது என்னுடைய அனுபவம். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ என்னை பொறுத்தளவில் ஆடை என்பது அது மனதை பிரதிபலிக்கக்கூடியது. அட்டமாதிபதி என்று அழைக்கக்கூடிய அதனுடைய வண்ணத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற நல்ல தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், நன்றி.